எங்க 101% ஸ்டாலின் தாங்க வருவாரு. சான்ஸே கிடையாது வேற யாரும் வர்றதுக்கு. ஸ்டாலின் தான் வருவார். அவர் எல்லாத்துக்கும் நல்லது செய்யறாரு. கண்டிப்பா காலேஜ் படிக்கிற பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, எங்களை மாரி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது பண்ணுமா. கண்டிப்பா அவர் தான் வருவார். வரணும், கடவுளை நாங்க வேண்டோம், அவர் தான் வரணும். 2026ல என்னைக்குமே நன்மை செய்யறவங்க ஒரே கட்சி டிஎம்கே தான். அவங்க பாரம்பரியமா இருக்கிறாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க. எனக்கு சுகர், வீட்டுல இருந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல இருக்க வேலை செய்யறேன். அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நான் எனக்கு சுகர் மாத்திரை வாங்குறேன். அது எவ்வளவு யூஸ் ஆகுது. இப்ப பஸ் எங்களுக்கு ஃப்ரீ, அந்த பஸ் காசு எங்களுக்கு மிச்சம். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவர் தான் வரணும். அவர் பண்றதால வரணும்னு சொல்ல, ஆனா அவர் வந்தா நல்லது. ஆனா வராது, அவர் தான் வருவார். இன்னைக்கு எனக்கு 65 ரூபாய் மிச்சமா. நான் ஒரு ஏழை, எனக்கு 65 ரூபாய் பஸ் ஃபேர் மிச்சம். என் குடும்பத்துல 4 மருமகள் இருக்காங்க. அந்த 4 மருமகளுக்கு 1000 ரூபாய் வருது. அந்த 1000 ரூபாய் அண்ணன் தம்பி கூட இந்த காலத்துல யாரும் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? 1000 ரூபாய் மட்டும் இல்ல, அது பாருங்க, அது ஒரு தீபாவளிக்கு ஒரு அண்ணன் தம்பி கூட தர மாட்டான். அதை கொண்டு 70 எத்தனை குழந்தைங்களுக்கு அரிசி மூட்டை வாங்கிக்கிறாங்க, ரேஷன் வாங்கிக்கிறாங்க. ரெகுலரா வந்தாலும் உண்டு. இதுவரை யாரும் அந்த மாதிரி செய்யறது கிடையாது. பணம் தானே முக்கியம். பணம் இல்லாத எப்படிமா? இதுதான் ஆட்சியை பயங்கரமா அமைக்க வச்சிருக்காங்க. எல்லாம் கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இத்தனை வருஷமா. எந்த காலத்துல இருந்து அங்க திமுக இருக்குது, காங்கிரஸ் கட்சியில இருந்து எத்தனை வருஷத்துக்கு எல்லாம் முன்னாள் பெரிய பெரிய ஆளு தான். அவங்க அனுபவசாலி. அவங்க தான் நாட்டுக்கு நல்லா செய்வாங்க, தமிழ்நாட்டுக்கு. மத்த யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது.